ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 21/8/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இன்றைக்கி நம்ம அவ்வளோவா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஆன்லைன் பேப்பரில் அவ்வளோவா எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற இந்த நியூஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான நியூஸாக இருக்குது. மேகாலயா போலியோ கேசஸ் வேக்சின் டிரைவ்ட் அஃபிஷியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா போலியோ ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்ற மாதிரி WHO 2011 2014 அறிவிச்சாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம 2011 அந்த ஒரு 3 வருஷங்களாக எந்த ஒரு போலியோ ரிப்போர்ட்டுமே ஆகலை. ஸோ அதனால் ஓகே, இந்தியா போலியோ ஃப்ரீயான கண்ட்ரி அப்படின்னு 2014 நமக்கு பார்த்திங்கன்னா அறிவித்தாங்க. பட் ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த CVDVP அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்க்குலேஷன் வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது இப்போது நம்ம அந்த வேக்சின் போடுறது அந்த வைரஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீட் மூலியமாக வெளியில் போயிடும். பட் ஆனால் அது வெளியில் போகிற வைரஸ் அது நம்ம ஒழுங்காக அதை ஸ்டாப் பண்ணி அது எராடிகேட், அதாவது ஃபுல்லாக கொல்லாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது அடுத்த மெம்பருக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த சர்க்குலேஷன் வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அப்படின்ற ஒரு நேம் கொண்டு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு மேகாலயாவில் இருக்கிற ஒரு சின்ன பாப்பாவுக்கு தான் பார்த்திங்கன்னா இது 2 இயர் பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. 2 இயர் ஓல்ட் சைல்ட் ஃப்ரம் திக்ரிகிலா அப்படின்ற இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த CVDVP அதாவது சர்க்குலேஷன் வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அப்படின்ற வைரஸ் பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஆக்சுவலி அது நம்ம இந்தியா போலியோ ஃப்ரீ கண்ட்ரியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒன்று வரும்போது ஸோ நமக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, கூட கொஞ்சம் பயமாகவும் இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துருந்தேன். ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இங்கே இல்லை அவ்வளோவா. ஸோ அதனால் நான் இந்த சவுத், அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சென்னை, தமிழ்நாடு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிசிட்டியாக இருக்கிறது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். சப்போஸ் கொஞ்சம் ஒரு சில டைமில் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருந்தால் மட்டும் அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த நார்மல் நியூஸ்க்கு போயிடலாம். ஸோ இங்கே ஆக்சுவலி சிக்கிம் லேண்ட்ஸ்லைட் டேமேஜஸ் பில்டிங் ஆஃப் NHPC ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இந்த ஆக்சுவலி இந்த லேண்ட்ஸ்லைட் பற்றி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லேண்ட்ஸ்லைட் பார்த்திங்கன்னா அங்கே நிறையவே நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் அந்த ஹைட்ரோ மூலமாக எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய கவர்மெண்ட் சிக்கிமில். ஸோ இந்த லேண்ட்ஸ்லைட் மூலிமா அது கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே தென்படுது. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம அது ஒரு கேள்விக்குறியாகவே வச்சுருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா மெயின்லி இந்த நார்த் ஈஸ்ட் சைட்ஸ்லலாம் நிறையவே லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கும். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே நிறைய செடிமெண்டரி ராக்ஸ் இருக்கும். அந்த செடிமெண்டரி ராக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி உள்வாங்கிக்கும். ஸோ அந்த டைமில் லேண்ட்ஸ்லைடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டீப் ஸ்லைட், எப்படி சொல்கிறது, ஹிமாலயா ரீஜன் மாதிரி ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ அதனாலையும் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஹெவி ரெயின், அதிகமாக மழை பெஞ்சாலுமே ஒரு சில இடங்களில் லேண்ட்ஸ்லைட் சீக்கிரமாக ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம்னால தான் இந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது. ஸோ பட் ஆனால் இப்போதைக்கு லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் இந்த சிக்கிமில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் அப்படின்றது. ஸோ அதை அமைச்சிருக்காங்க, ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட இது இங்கேயே பார்த்திங்கன்னா 5-10 மில்லியன் வாட் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி மூலியமாக. ஸோ இதனால் நிறைய எலக்ட்ரிக் செக்யூரிட்டி, நம்ம நேற்று கூட படிச்சிருந்தோம், எலக்ட்ரிக் செக்யூரிட்டி நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே கூட பார்க்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி இந்த NHPC ப்ராஜெக்ட்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் தான் நம்மளால் அதெல்லாமே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அது கொஞ்சம் இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா ட்ரேட், டிஃபென்ஸ், கல்ச்சுரல் டைஸ் டு பி
இன் ஃபோக்கஸ் டியூரிங் பிஎம்ஸ் விசிட் டு போலாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இப்போ வந்து ரீசெண்டாக நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போலாண்ட் போயிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹாப்பியான விஷயமா வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 இயர்ஸ் கழித்து நம்ம இந்தியாவிலேருந்து பிரதமர் வந்து போலாண்டுக்கு போகிறாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த போலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப அதிகமாக கேப் ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போ மறுபடியும் 45 இயர்ஸ் கழித்து போலாண்டுக்கு போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம போலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $6 பில்லியன் வர்த் பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து அங்கே வந்து பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி 25,000 இந்தியன்ஸ் வந்து அங்கே போலாண்டில் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 5,000க்கும் மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த 25,000ல் 5,000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு இப்போது இந்த பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்குது ஒரு நல்ல ஒரு மறுபடியும் சிம்பயாட்டிக்கான ரிலேஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட வளர்ச்சிக்காக இந்த பிஸ்னஸ் பக்கமும் வந்து ரெண்டுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். அபெண்டோனிக் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் குட் பி கவுண்டர் ப்ரொடக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்றத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிறையவே பார்த்துருக்கோம். நம்ம வந்து அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பேங்க்கில் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லாமல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இன்ஃப்ளேஷன் டார்கெட் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலாக இருக்கிறத விட ப்ளஸ் இல்லை மைனஸ் வந்து 2% வந்து ப்ளஸ் இல்லை மைனஸில் வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட் அப்படின்றது. ஸோ நம்மளுடைய கடந்த வருடத்தை பார்த்திங்கன்னா 4% ப்ளஸ் ஒரு மைனஸ் 2% ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுங்கள், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலுமே பட் ஆனால் என்ன தான் வந்து நம்ம பிஸ்னஸ் சைடில் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் கம்மியாக லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணாலுமே அது வந்து இந்த இன்ஃப்ளேஷன் மூலயமா ஒருன்னு இல்லை ஒரு சிலர் இல்லை நிறைய பேர் நிறைய சொசைட்டி வந்து பாதிக்கப்படும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் நிறைய மணியோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், எல்லாத்தோடைய விலையும் அதிகமாகும். ஸோ இதனால் இது வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்றதுக்காக ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலி மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.